அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோல நாங்க ரம்லானுக்கான க்ராசரிஸ் அப்புறம் ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் என்னலாம் பண்ணணும்னு தான் பார்க்க போறோம். இத எப்பவோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கணும். பட் எனக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ரமலான் சீரிஸோட டெய்லி அப்லோட் பண்றதுனால எனக்கு இதுக்கு வாய்ஸ் ஓவர் குடுக்கலாம் சுத்தமா டைம் இல்ல. வெல்கம் டு ரிஜிஸ் லைஃப் ஸ்டைல். என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கணும்னு நாங்க ஒரு லிஸ்ட் போட்டுட்டு தான் போயிருந்தோம். அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு. ஏதாவது விட்டுட்டாலும் ஏன்னா சரிப்பட்டு வராது. சும்மா சும்மா அலைய முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனா பார்த்தீங்கன்னா, நாங்க அன்னைக்கு க்ளோசிங் டைம்க்கு கொஞ்சம் முன்னாடி தான் போயிருந்தோம். அதனால எங்களுக்கு ஓரளவுக்கு தான் வாங்குனோம். ஃபுல்லா எல்லாத்தையுமே முடிக்க முடியல. நெக்ஸ்ட் டே வேற திரும்ப போயிருந்தோம் நாங்க. இந்த வெயிலுக்கும் சரி, இந்த ரம்லானுக்கும் இந்த சப்ஜா சீட் இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். அதனால அதில பிசின்லலாம் ஒரு 4, 5 பாக்கெட் எடுத்து போட்டுக்கிட்டோம். இன்னைக்கு தான் ஷாப்ல பார்த்தா இந்த பிளாக் கார்டமம் இருந்துச்சு. முன்னாடிலாம் இங்கலாம் இருக்காது. இப்போலாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு போல. பட் இன்னும் நெறைய ரெசிபீஸ் அத வச்சு செய்யலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து தான் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாத்தையுமே தனித்தனியா எடுத்து வச்சுட்டா அப்போதைக்கு கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இந்த கொண்டைக்கல்ல, அப்புறம் இந்த ராஜ்மா, பட்டாணி இதெல்லாம் தான் ஒரு வாளியில எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்பதான் இந்த சோக் பண்ற ஐட்டமா வச்சிருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒரு சின்ன வாளியில இந்த கடுகு, அப்புறம் இந்த வெந்தயம், மஞ்சள், சோம்பு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு பாக்ஸில் பாதாம் முந்திரி, சப்ஜா சீட், பாதாம் பிசின், அப்புறம் ரோஸ் எசன்ஸ், கஸ்டர்ட் பவுடர், இந்த மாதிரி ஜவ்வரிசி, இந்த மாதிரி கஞ்சி காய்ச்சறதுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம் செய்கிறதுக்கு உள்ள ஐட்டமாக எடுத்து தனியாக வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த உளுந்து, பருப்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்புறமா இந்த கொண்டைக்கடலை, சோயா சங்கம் மிஸ் ஆகிடுச்சு, அதையும் எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்புறமா இந்த கார்ன்ஃப்ளவர், அந்த பிரியாணிக்கு உள்ள ஸ்பைசஸ் எல்லாமே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் எல்லார் வீட்லேயுமே ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒன்று மைண்டில் வந்தாலே இந்த இஞ்சி பூண்டு தான். அதே தான் நாங்களும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோமே செய்ய. அது கொஞ்சம் பல்காக ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா நமக்கு அதுதான் அதிகமாகவே தேவைப்படும். நெக்ஸ்ட் இஃப்தாருக்கு இந்த லெமன் ஜூஸ், அப்புறம் நன்னாரிலாம் கரைக்கிறதுக்கு லெமன் தேவைப்படும் இல்லையா, அதுக்காக அதையும் நாங்கள் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். அந்த லெமன் வந்து கொஞ்சம் லைட்டாக தான், ரொம்ப பிழியாமல் கொஞ்சம் லைட்டாக எடுத்து வச்சிடணும். அந்த பேலன்ஸ் அந்த பீல் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஒரு ஊறுகாய் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க அம்மா. டேஸ்ட் வந்து இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் மாதிரி சூப்பராக இருந்துச்சு. சமையலுக்கு முக்கியமாக தேவைப்படுற பொருள் தேங்காயும் ஒரு 8 தேங்காய் எடுத்து இந்த மாதிரி துருக்கி வச்சுக்கிட்டேன். ஃபாஸ்டிங் டைமில் இந்த மாதிரி பல்காக செஞ்சு வச்சுக்கிட்டா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 17 நோம்பு கிட்ட தான் இப்போ வந்துச்சு. இப்போ காலி ஆகிடுச்சு. மறுபடியும் நாங்கள் ரெடி பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுட்டா ஒரு 2 மந்த்ஸுக்கு அப்படியே இருக்கும். சொன்னேன் இல்லையா, நெக்ஸ்ட் டே வேறு மீதி திங்ஸ் வாங்க போயிருந்தோம். அப்படியே அதை வாங்கிட்டு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். இன்னும் வெங்காயம்லாம் கொஞ்சம் பல்காக வாங்கிட்டு வந்துட்டோம். அது வந்து அம்மா கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஏதாவது வீணாக போயிருந்தால் அதை எடுத்து போட்டுட்டு இந்த சைஸ் வாரியாக ரொம்ப சின்னதாக, அப்புறம் மீடியம், அப்புறம் இந்த பல்லாரின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் இப்போ கொஞ்சம் எல்லாம் காலி ஆகிடுச்சு. இன்றைக்கி வாங்கிட்டு வந்த இந்த வெஜிடபிள்ஸ்லாம் அப்புறம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ டைம் ஒரு 10:30 கிட்ட ஆகிடுச்சு நைட்டு. எங்கள் வீட்டில் கொஞ்சம் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் நிறையாவே எடுத்துப்போம். அதுலேயும் நீங்கள் பார்க்குற இந்த காய்கறிகளை விட கோவக்காய், பாவக்காய், அப்புறம் இந்த கொத்தவரங்காய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக செய்வோம். எங்கள் அத்தாவுக்கு பிடிக்கும்னு. பீட்ரூட் வந்து 1 kg வந்து 40 ருபீஸ் தான் சொல்லியிருந்தாங்க. சரி பசங்களுக்கு வந்து ஜாம் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அந்த வீடியோ நான் எடுத்திருந்தேன். பட் அது மிஸ் ஆகிடுச்சு. பட் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. பீட்ரூட் ஜாம் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறமா இந்த ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி கிடச்சிச்சு. அது ஒரு 1.5 கிலோ கிட்ட வாங்கியிருந்தோம். சரி அது பரவாயில்ல, டைம் ஆனாலும் இது உரிச்சிட்டு இப்போ படுப்புன்னு சொன்னால் ஒரு 12 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஆனால் என் பையன் தான் வந்து உரிச்சு கொடுத்துட்டு இருந்தான். எங்கள் அம்மாவும் கொஞ்சம் நேரம் இருந்தாங்க. அதையும் ஜிப்லாக் கவரில் போட்டுட்டு வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். 1.5 கிலோவுக்கு வந்து ஒரு 850 கிராம் கிட்ட இருந்துச்சு. இந்த ஸ்வீட் கார்ன் எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் வாட்டர் அப்புறம் சால்ட் வந்து சேர்த்துட்டு அது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க இந்த ஸ்வீட் கார்னை அதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அது ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். நல்லா தனியாக வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் இல்லைனா ஒரு காட்டன் டவலில் இந்த மாதிரி போட்டு ஃபேன் கீழே வச்சுருங்க. நல்லா ட்ரை ஆகணும். தொட்டு பார்த்தா ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். அப்புறமா இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சா அது காஞ்சி போகாமல் இருக்குது ஃப்ரீசரில் வச்சாலும். பிரெட் கிராம்ஸ் தான் ரெடி பண்ணேன். வீட் பிரெட்டு சுகர் இல்லாமல் வாங்கியிருந்தேன். அது இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் மோடில் 4 டைம்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு பேனில் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட் ரோஸ்ட் ஆனதும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி
ஆற வச்சதுக்கப்புறம் ஜிப்லாக் கவரில் போட்டு எடுத்துக்கிட்டேன். சோயா சீஸ் பால் தான் ரெடி பண்ணியிருந்தேன். பெரிய சைஸில் இருக்க சோயா சங்க் தான் வாங்கியிருந்தேன். 2 பேக்கெட் ஆட் பண்ணிக்கிட்டேன். பேனில் 3/4 அளவு தண்ணியும் உப்பு தேவையான அளவும் சேர்த்துக்கிட்டு இது பாயில் ஆகி வந்ததும் இந்த சோயா சங்க் ஆட் பண்ணிக்கணும். அது குக் ஆயிருந்துச்சுன்னா நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். இந்த வாட்டரை ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு 2 வாட்டி ஒரு நார்மல் வாட்டரை வச்சு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கணும். எக்ஸஸாக எந்த வாட்டரும் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பல்ஸ் மூடில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு இன்னொரு ஜாரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா பல்ஸ் மூடில் போட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அரைச்சி வச்ச சோயாவில் ஆட் பண்ணிக்கிட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 5 பச்சை மிளகா, டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உங்கள் தேவையான அளவு, டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். இதில் சோயா அரைச்சி வச்சது, அப்புறம் இந்த பொட்டுக்கல்ல பவுட்ரு பண்ணது, அப்புறம் இந்த பிரெட் க்ரம்ஸ் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம அந்த மசாலா பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணி உங்களுக்கு சால்ட் வந்து தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்க்கு பால் ஷேப்பில் பிடிச்சி பாருங்கள். பிடிக்க வந்தால் ஓகே, இல்லைனாக்கா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, லைட்டாக போதும். அப்புறமா நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சமாக எடுத்து பிடிச்சி பாருங்கள். ரவுண்ட் ஷேப்பில் ரெண்டுத்தையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பாருங்கள். அழகாக ரவுண்ட் ஷேப் கிட்ட வந்துடும். சென்டரில் லைட்டாக வந்து இந்த ஃபிங்கரை வச்சு கொஞ்சம் அமுக்கி விடுங்க. இந்த ஆலு சப்பாத்திலாம் செய்வோம் இல்லையா, உள்ள ஸ்டஃபிங் வைக்கிற மாதிரி, அது மாதிரி சீஸ் வைக்கிறதுக்காக அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். கொஞ்சம் ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு 5-6 பால் கிட்ட ரெடி பண்ணணும், கொஞ்சம் ஈஸியாக ஆகிடுச்சு. என்னென்னா டைம் தான் ரொம்ப எடுத்துக்கிச்சு. நான் ஒரு 2 பேக்கெட் போட்டிருந்தனால ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. என் தம்பியும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தான். இல்லைனாக்கா எனக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், ரொம்ப எனக்கு டைம் எடுத்துருந்துருக்கும், முடிச்சிருந்துருக்கவே முடியாது லேஸில். கோதுமை மாவும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் பிரெட் க்ரம்ஸ் ரெண்டுலேயும் மாற்றி மாற்றி டிப் பண்ணி எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் ½ அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சுட்டேன். அப்புறமா அது ஜிப்லாக் கவரில் டைட்டாக சீல் பண்ணி வச்சுட்டேன். 2 ஜிப்லாக் கவரில் எடுத்து வச்சுருந்தேன். அதில் 1 இப்போ காலியாகிடுச்சு. டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்து மந்திக்காக மந்தி மசாலா தான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இதோட அளவுலாம் ஸ்க்ரீனில் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எல்லா ஸ்பைசஸையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கூல்டர் ஆனோடனே நல்லா பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். 1 kg ரைஸ்க்கு வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிப்பேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 1 டீஸ்பூன், அப்புறம் சால்ட், அப்புறம் ஆயில் இல்லைன்னா பட்டர், இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஜிப்லாக் கவரில் எடுத்து வச்சுக்கிட்டேன். எப்போ நம்ம மந்தி போகிறோமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். டேஸ்ட் நல்லா சூப்பராகவே இருக்கும், மசாலாலாம் இறங்கி. சிக்கன் 65க்கு கேஜி போன்லெஸ் சிக்கன், மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், லெமன் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆரிகனோ ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் திரும்பவும் ஒரு ½ டீஸ்பூன் கிட்ட சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதையும் நல்லா ஜிப்லாக் கவரில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த நோம்பு டைமில் சஹருக்கு அப்புறம் பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு லஞ்சுக்கெலாம் கொடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சிக்கன் பிரியாணி மேரினேஷன் பார்க்கலாமா? மீடியம் சைஸில் 3 வெங்காயம் ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய தக்காளி அதையும் கட் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டேன். மல்லி புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இது கொஞ்சம் நல்லா ரஃபாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். 1 kg சிக்கனில் அதை ஆட் பண்ணி சால்ட் வந்து ஒரு 2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 2 டீஸ்பூன், அப்புறம் சில்லி பவுடர் வந்து ஒரு 2 டீஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன், லெமன் 1 டீஸ்பூன், அப்புறம் ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒரு சின்ன கேப்சிகம் வந்து நல்லா குட்டி குட்டியாக ஓரளவுக்கு பீஸை கட் பண்ணி போட்டுட்டு அப்புறம் மல்லி புதினாவும் நல்லா ஃபைனாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஜிப்லாக் கவரில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம டக்குன்னு சிக்கன் பிரியாணி ரெடி செய்யணுன்னாக்கா இதை எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். பிரியாணி செய்யும் போது 1 டைம் இந்த மாதிரி கேப்சிகம் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். அப்புறமா பீட்ரூட் ஜாம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதோட கிளிப்லாம் வந்து எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. ½ kg பீட்ரூட் எடுத்திருந்தேன். அது நல்லா கொஞ்சம் அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிவிட்டு 10 டேட்ஸ் வந்து சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு குக்கரில் ஒரு 3 விசில்ஸ் விட்டுருந்தேன். பாயில் பண்ணாத தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பேனில் பாயில் பண்ண வாட்டர் இருந்துச்சு இல்லையா, அதை ஆட் பண்ணி ½ கப் நாட்டு சக்கரை இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பாயில் ஆகி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கணும். அது நல்லா கொஞ்சம் பாயில் ஆகி உங்களுக்கே தெரியும், இந்த பீட்ரூட் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும் இல்லையா, பச்சை வாடை அடிக்கிற மாதிரி. அந்த ஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒரு ½ டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக ஒரு 1 டீஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா பாயில் ஆகி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். அது கொஞ்சம் நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதும்
டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே தான் இருந்துச்சு. நான் கூட எப்படி இருக்கும்னு நினச்சேன். பட் நல்லா தான் இருந்துச்சு. என் 2வது பையனுக்கு தான் கொஞ்சம் பிடிக்கல. ஆனா சின்ன பையன் ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல நியூவா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு காட்டும். நான் அதுக்குள்ள முடிய போது கடைசி 10க்கு வந்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் நிறைய ப்ரேயர் பண்ணி நல்ல அமல்களை செய்வோம். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். டேக் கேர். பாய்.